என்னுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த சுகி சிவம் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எங்களுடைய சேனல். நாங்கள் இதை எதுக்காக தொடங்கணும் அப்படின்னு கேட்டால், என்னுடைய பேச்சை நிறைய பேர் அவங்களாவே வெளியிடுறாங்க. அதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு தலைப்பு அவங்களாவே போட்டு 10 நிமிஷம்னு எடுத்து போட்டு அந்த தலைப்பை அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் விபரீதமான தலைப்புகள்லாம் போட்டு தொடர்ந்து அதில் எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அப்போ என்னுடைய சேனல், அஃபிஷியல் சேனல் அப்படிங்கிறது சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய அன்பர்கள், அவங்களுக்கு ஒரு வேண்டுதல், சுகி சிவம் எக்ஸ்பிரஷனில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது என்னுடைய அன்பான வேண்டுதல். வணக்கம். எல்லாருக்கும் மனம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீப ஆவளி, இது வடமொழி சொல். ஆவலினா வரிசைன்னு பொருள். தீப அப்படின்னு சொன்னால் ஒளி, விளக்கு. விளக்குகளை வரிசையாக வைத்து கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாக தீபாவளி, தீப ஆவளி. சுரங்களை எல்லாம் வரிசைப்படுத்தினா சுறாவளி அப்படிம்பாங்க, சுர ஆவளி. இறைவனுடைய நாமத்தை வரிசைப்படுத்தினா நாமாவளி அப்படிங்கிறாங்க பாருங்கள், நாமாவளி. அது மாதிரி இது ஒரு வடமொழி சொல், தீப ஆவளி. இதுக்கு நல்ல தமிழ் சொல் இருக்குது, பல பேருக்கு அது தெரியல. விளக்கீடுன்னு பேர். ஈடு அப்படின்னாலே கொத்து கொத்தா வைக்கிறதுக்கு ஈடுன்னு பேர். இட்லி ஒரு ஈடு அவிச்சிடும்பாங்க, கேட்டிருக்கீங்களா? இட்லி ஒரு ஈடுனா ஒரு தடவை இட்லி போட்டால் 5 இட்லி இருக்கும், 10 இட்லி இருக்கும். அது மாதிரி இட்லி ஒரு ஈடு அவிச்சிடு அப்படிம்பாங்க. விளக்கீடு ஒன்றுக்கும் ஆதாரம் இருக்குது. ஞானசம்பந்தர் தேவாரத்தில் பாடுறாரு, விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படிங்கிறார். அப்போது இங்கே நம்ம கார்த்திகையில் விளக்கு வைக்கிறத பெருசாக கொண்டாடுறோம், கார்த்திகை விளக்கீடு அப்படின்னு. அப்போது விளக்கு வரிசையாக வைக்கிறோம். வடநாட்டில் கொஞ்சம் முன்னாடி, அது இந்த ஐப்பசி சதுர்த்தசியை ஒட்டி, நம்ம நரக சதுர்த்தசியை ஒட்டி அந்த விழாவை கொண்டாடிடுறோம். இதில் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு பண்டிகை இல்லை. ஆக்சுவலாக தீபாவளிங்கிறது நிறைய பண்டிகைகளுடைய இணைப்பு. ஒவ்வொரு சமூகமும் அதில் வெவ்வேறு காரணத்தினால இணைந்து கொண்டார்கள். இப்போ சமணர்களை பொறுத்த வரைக்கும் புதுக்கணக்கு தொடங்குவாங்க. அவர்களுடைய மகா குரு அவர் மலையில் உட்கார்ந்து அந்த நாள் தன்னுடைய தேகத்தை விட்டு கரைத்து கொண்டார். தன்னை பிரபஞ்சத்தின் பெருவழியில் தன்னை கரைத்து கொண்டார். அந்த மகா நிர்வாணா அப்படிங்கிற நிலைக்கு அவர் பிரவேசிக்கிறார். அப்போ அந்த மலை முழுக்க விளக்கு வச்சுருந்தாங்க, இரவெல்லாம் காத்திருந்தாங்க அவருக்காக. ஏன்னா அவர் இரவு தன்னை விட போகிறார், தேகத்தை விட போகிறாருன்னு மலை முழுக்க விளக்கு வச்சு காத்திருந்தாங்க. அப்படி வந்தது தீபாவளி அப்படின்னு. அப்புறம் கௌரி விரதம் அப்படின்னு இன்னொரு பகுதியில் உண்டு. பார்வதி தேவிக்கு ஒரு விரதம் இருப்பாங்க, கௌரி. அந்த கௌரி விரதமும் தீபாவளியோடு இணைந்து சேர்ந்து வரும். அப்புறம் நரகாசுரனுடைய கதை, இது இன்னொரு அழகான ஒரு கதை. மனம் ஒரு நரகத்தன்மை உடையதாக இருக்குமானா அதை எது வெல்லும்? எல்லாத்தையும் கொஞ்சம் உருவகமாக பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மனம் கெட்ட கெட்ட எண்ணங்களோடையே இருந்ததுன்னா அதை எதை வச்சு வெல்றது, எப்படி வெல்றது? நரகம் சொர்க்கம் அப்படின்னு அந்த வார்த்தையை அமைச்சாங்க. நரக அசுரர் முழுக்க முழுக்க கெட்ட குணங்களோட ஒருவன் வாழறான். சத்யபாமா கண்ணனுடைய மனைவி, நரகத்துக்கு தகுதியான ஒருவனை சத்தியம் அழிக்கிறது, சத்யபாமா அழிக்கிறான். அவளுடைய துணையை கொண்டு கண்ணபெருமான் அழிக்கிறான். எப்படி ஒன்றா எடுத்துங்க, அதனால என்ன, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் உனக்கு தப்பு இல்லையே. இதெல்லாம் ஒரு உருவகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கெட்ட எண்ணங்களை சத்தியம் அழித்து ஒரு மங்களகரமான வாழ்வியலை உண்டாக்கியது. அதனால் நரகாசுர வதம் அப்படிங்கிற வாரியார் சாமி கூட ஒரு கட்டுரையில் எழுதுகிறாரு. ஒருத்தனை கொன்னதை யாராவது திருவிழாவாக கொண்டாடுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவர் நிறைய விளக்கம் சொல்கிறார். அது வேறு. இப்போ நம்ம இன்னொரு கோணத்தில் பார்க்கணும். மகாபாரதத்திலேயே தீபாவளி பற்றிய குறிப்பு இருக்குது. எப்படி குறிப்பு இருக்குது? தீபாவளினா அது தீபாவளி இல்லை, வேற ஒரு மாதிரியான ஒரு குறிப்பு இருக்குது. என்ன தெரியுமா? இந்த பீமன் அப்படிங்கிறவன் ஒரு அசுரனை அழிச்சுட்டு வரான். பஸ்மாசுரன் மாதிரி ஒரு மோசமான ஒரு அசுரனை அழிச்சுட்டு வரான். அவன் வரும்போது ஊரெல்லாம் விளக்கு வைக்கிறாங்க, வரிசையாக விளக்கு வச்சு அவனை வரவேற்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாமே வீட்டு வாசலில் விளக்கேற்றி வச்சு அவனை வரவேற்கிறாங்க. அப்போது தீமையை அழித்து விட்டு வருகிற நன்மையை விளக்கு வைத்து வரவேற்பது என்பது இந்த நாட்டில் ஒரு பழக்கம். அப்படி பார்க்கணும். தீமையை
நன்மை அழித்துவிட்டு வருகிற போது அந்த நன்மையை வரவேற்பதற்கு விளக்கேற்றுவது என்பது தீபாவளி என்பதாக ஆகியிருக்க வேணும். இப்போ நீங்கள் தீபத்துக்கு ஒரு நல்ல குவாலிட்டி உண்டு. நீங்கள் நெருப்பை தலைகழாக பிடிச்சாலும் மேல் நோக்கி தான் இருக்கு இல்லையா? அந்த அக்னிக்கு ஒரு தனித்த சிறப்பு உண்டு. நீங்கள் ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு இப்படி கீழ் நோக்கி பிடிச்சிங்கன்னா கூட டபக்குன்னு தீபம் மேல் நோக்கி போயிடும். அந்த மாதிரி எப்போவுமே மேல் நோக்கி பயணம் பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது விளக்கு. ஒளிக்கு என்னது? இருட்டை எல்லாம் சமகாரம் பண்ணணும், இருட்டை அழிச்சிடும். இருட்டை அழித்து வாழ்விலே ஒளியேற்றுவது என்பது ரொம்ப முக்கியம். வள்ளற் பெருமான் பாடுறாரு, கடவுள் நம்ம வீட்டுக்கு வர்றாண்டா எல்லாம் விளக்கேற்றி வைங்க. அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி, அணிவிளக்கு 1000 ஏற்றிடுக. அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி, அணிவிளக்கு 1000 ஏற்றிடுக. நெய்விளக்கு அவர் என்ன சொல்றாரு? எண்ணெயில் விளக்கு போடாத, நெய்யில் போடுன்னார். ஏன்னா அது கடவுளுடைய உருவம். நீங்கள் வள்ளற் பெருமான் என்ன பண்ணார்? உருவ வழிபாட்டில் நிறைய சிக்கல் இருக்குது. மதங்களுக்குள்ளே பிளந்து போகிறாங்க. சைவ வைணவ பேதம் எல்லாம் வருது. ஒளியை வச்சுட்டா, ஒரு ஒளியை கும்பிடுற பழக்கம் வந்துட்டா அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமே அப்படின்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு அவருக்கு பேர் வைக்கிறார். அவர் விளக்கில் இருக்கிற ஒளி கடவுள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சைவ இலக்கியங்களில் கூட அதில் நீலம் இருக்குது, கருப்பு இருக்குது, அதில் செம்மை இருக்குது. ஒரு தீபத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அதில் நீல நிறம் ஒன்று இருக்கும், ஒரு சிவப்பு நிறம் ஒன்று இருக்கும், பிறகு ஒரு கரும் புகை அதுவும் சேர்ந்து சூழ்ந்துருக்கும். இப்படி அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வ தத்துவம் சொல்கிற வழக்கமும் உண்டு வச்சுக்கோங்களேன். அந்த விளக்கையே கடவுளாக பார்க்கிற ஒரு பழக்கம். எப்படியோ இந்த விளக்கை வீடு முழுக்க ஏற்றி வச்சு மங்களங்களை வரவேற்கிறது. இன்னும் குழந்தைங்களுக்கு பிடித்த பண்டிகையாக நிறைய பட்சணங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டாடுவது. எனக்கு நல்ல நினைவு இருக்குது. என்னுடைய தாயாரெல்லாம் விடிய 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 பட்சணம் பண்ணுவாங்க. ராத்திரி ஆரம்பித்து விடிய விடிய பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா குழந்தைக்கும் என்ன பிடிக்குமோ அன்றைக்கி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு குழந்தை கூட விரும்பினது கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்னு கவலைப்படுவாங்க. நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வெளியிலேருந்து வருவாங்க. இப்போ என்னெல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஒவ்வொரு இதில் போட்டு கொடுத்து அந்த வீட்டில் கொடுத்துட்டு வா, இந்த வீட்டில் கொடுத்துட்டு வந்தால் தான் உனக்கு இங்கே சாப்பிட கொடுப்பேன் அப்படிம்பாங்க. அதுக்காக மரியாதை போய் கொடுப்போம். எல்லார் வீட்லேயும் போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரணும். அப்புறம் நமக்கு இதை சாப்பிட கொடுப்பாங்க. இப்போ எதுக்கு இதை சொல்லிகிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இப்போ மனுஷன் ரொம்ப சுயநலமாக போயிட்டான். தீபாவளி அப்படின்னா எல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிறான், சோஃபாவில் உட்காந்துக்கிறான். அவன் பாட்டுக்கு டிவி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து தின்னுக்கிட்டே எதையாவது பார்த்துக்கிட்டே உட்காருது. இல்லை இன்னும் சில பேர் தீபாவளி எப்படி கொண்டாடுறான்? முழு சரக்கு போடுறது தான் தீபாவளின்னு முடிவு பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு ஷோ போகணும், சினிமாவுக்கு போகணும், அடிக்கணும், உதைக்கணும், ஒத்தேன் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி போகணும். இதெல்லாம் பின்னால் வந்தது. நான் ரொம்ப கண்டிக்க முடியாது, யோசிக்கணும். தீபாவளியோட நோக்கமே உறவுகளோடு கொண்டாடுறதுக்காக, நண்பர்களோடு கொண்டாடுறதுக்காக. இப்போ போய் யார் வீட்டுக்காக நீங்கள் போனீங்கன்னா எல்லாம் டிவியில் உட்காந்துருப்பாங்க. யார் இருந்தாலும் வாங்க அப்படின்னு மறுபடியும் இங்கேயே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை கவனிக்க கூட மாட்டாங்க. அதுக்காக அவன் குரல்லாம் கனைப்பான், அவன் இன்னும் உயிரோடு இருக்கேங்கிறதுக்காக ஒரு சவுண்டு கொடுப்பான். அப்போ கூட நம்மளால் மதிக்க மாட்டான். உறவுகளோடு கலந்து பேசுகிறதுக்காக, பண்டங்கள் ஒருவருக்கொருவர் கொடுக்கறதுக்காக, யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, ஏழைகளாக இருந்தால் கூட எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், பொது நிறுவனங்கள்லாம் இந்த தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் இருக்க நிறுவனத்துலலாம் இப்போ எல்லோரும் போய் கொண்டாடுறாங்க. ரொம்ப நல்ல கல்ச்சர் ஒன்று டெவலப் ஆயிருக்கு. குழந்தைகள் தாய் பெற்றோர் இல்லாத குழந்தைகள் இருக்கிற குழந்தைகள் காப்பகங்கள் இருக்குது இல்லையா, அந்த இடங்கள்லாம் இப்போ தீபாவளி கொண்டாடுற கல்ச்சர் அதெல்லாம் நல்லது. அந்த மாதிரி கொண்டாடணும், உறவுகளோடு பரிமாறணும். அன்றைக்கி சினிமாவுக்கு போகணுன்னு 3 ஷோ பார்க்குறத ஒருத்தன் பெருமையாக நினைக்கிறான். நான் தப்பாக சொல்ல இன்றைக்கி வேண்டாம், ஏதோ குடிச்சுட்டு அப்படியே படுத்து கிடக்கணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதாக எனக்கு தெரியல. மகிழ்ச்சியாக கொண்டாடணும், சந்தோஷமாக கொண்டாடணும், உறவுகளோடு சேர்ந்து கொண்டாடணும், ஒருவருக்கொருவர் கொடுத்தும் எடுத்தும் மகிழ்ந்து விளையாடக்கூடிய வகையில் அந்த தீபாவளியை கொண்டாடணும். பொருளாதார ரீதியாக எவ்வளோ பெரிய பண சுழற்சி அதுக்குள்ளே. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறாப்புல ஒரு ரவுண்டு அந்த பொருள் சுழண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போ கொஞ்சம் நாளாக பட்டாசு வெடிக்கிற பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதில் ஒரு இஷ்யூ இருக்குது. பட்டாசு வெடித்தா கரும்புகை வருது, கார்பன் கூடுது அப்படிலாம் பல பேர். அது என்ன ஒரு இந்து மத பண்டிகைக்கு தான் அப்படி வரணுமா அப்படின்னு அதில் கோவப்படுறவங்க சில பேர். இதெல்லாம் நாமளாகவே சேர்ந்து முடிவு பண்ண வேண்டியது. கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி வளர வளர, நம்ம குழந்தையாக இருந்தபோது இவ்வளோ வெடிச்சிருப்போம், வளர வளர வெடிப்போமா? வெடிக்க மாட்டோம். போதும் நம்ம வெடித்ததெல்லாம் போதும் அப்படின்னு நமக்கு தோணும்.
கொஞ்சம் அதெல்லாம் அவங்களே பரிசீலனை பண்ணணும். அறிவுபூர்வமாக எது சரியோ அதை நோக்கி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கொஞ்சம் மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வெடிக்கும் போது ஆபத்து இல்லாதபடி அதை வெடிக்கணும். இதை கூட மக்களுக்கு அறிவுறுத்துவாங்க, ஜாக்கிரதையாக வெடிங்க, ஜாக்கிரதையாக வெடிங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கவனமாக வச்சுக்கணும். உணவு கூட அளவாக கரெக்டாக சாப்பிடணும். ஒன்று இருக்குங்கிறதுக்காக நிறைய சாப்பிடணும். அதனால தான் இது முடிஞ்ச உடனே கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிட்டா. இந்த பழசெல்லாம் தின்னு உடம்பு கற்றுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் விரதம் இருக்கிறதுக்கு கந்த சஷ்டின்னு ஒன்று அழகாக அமைச்சு வச்சுருக்காங்க. அதனால் உணவில் வந்து நியமனமாக இருக்கணும். வெவ்வேறு எண்ணெய் கலந்து சாப்பிட்ற போது உடல் நலம் வீணாக போகும். அதனால் ரொம்ப கவனமாக சாப்பிடணும். சாஸ்திரபூர்வமாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அன்றைக்கி கங்கை எல்லா வீட்டு குழாயிலையும் வர்றாங்க. நிஜமாகவே கங்கை வருமானா? கார்பரேஷன் தண்ணியாக வரமாட்டேங்குது பல பேர் வீட்டில். அப்புறம் கங்கை எங்கள் குழாயில் வருமானா? நம்பிக்கை தான், பாவனை தான். சார், பாவனைக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது தெரியுங்களா? பாவிக்கிறது தான். நம்ம எந்த தண்ணியை குளிக்கிறோமோ இது கங்கை, நான் இப்போ குளிக்கிறேன் அப்படின்னு. மனுஷன் எண்ணங்கள் தான் மனுஷனை வாழ வைக்கும். ஐயா, கங்கையில் வந்து நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அழகான கதை. பார்வதி தேவி பக்கத்தில் இருந்த சிவபெருமானை கேட்டாலாம், இவ்வளோ பேரும் கங்கையில் குளிச்சுட்டா பாவம் போயிடும் இல்லை? ஆமாம். அப்போ எல்லாரும் புண்ணியம் ஆகிடுவான்ல? ஆமாம். அப்போ இவ்வளோ பேர் எல்லாரும் புறப்பட்டு கைலாசத்துக்கு வந்துட்டா, மோட்சத்துக்கு வந்துட்டா என்ன ஆகுறதுங்க? இங்கே பெரிய கஷ்டமாயிடுமே அப்படின்னு. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நானும் ஒரு ட்ராமா போடலாம் வா அப்படின்னு பார்வதி அழைச்சிக்கிட்டு சிவபெருமான் பூமிக்கு வந்துட்டாராம். இப்போ சீன் நம்பர் 2, கங்கை கரை ஓரம். ஒரு கிழவர் கங்கையில் இறங்கி குளிக்க போகிறார். கங்கைக்குள்ளே போய் ஒரு கிழவி நல்ல பழுத்த சுவங்கலியாக வெளுவெளேன்னு தலை நிறச்சி குங்குமம் போட்டு வச்சு காதில் மூக்கிலெல்லாம் பெரிய பெரிய தோடு போட்டு லட்சணமாக கிழவியாக பார்வதி தேவி உட்காந்துருக்காங்க. கிழவராக சிவபெருமான் தண்ணியில் போய் கங்கையில் குளிக்க போனார். தண்ணி அடிச்சிக்கிட்டு போகுது, தண்ணி அடிச்சிக்கிட்டு போகுது. பார்வதி குரல் கொடுத்தாலாம், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, ஐயோ என் கணவரை காப்பாற்றுங்க, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு. ஒரு 20-30 பேர் காப்பாற்றுறதுக்கு ஓடியாந்தா. அப்போ திடீர்னு பார்வதி சொன்னாலாம், ஐயோ என் கணவரை யாரும் தொற்றக்கூடாது, என் கணவரை பாவம் பண்ணவங்க யாராவது தொட்டுட்டா, பாவம் பண்ணுறவங்க யாராவது தொட்டுட்டா அவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னாலும். எவனாவது போய் தொடுவானா? காப்பாற்ற போய் அவனை தொட்டா இறந்து போவாங்க அப்படின்னா எல்லாரும் ஒதுங்கிட்டான். ஒரு பையன் ஓடுனா கிழவரை காப்பாற்றினா ஈரம் சொட்ட சொட்ட கரையில் கொண்டாந்து போட்டான். உடனே இந்த கிழவியாக இருந்த பார்வதி கேட்டாலாம், ஏன்பா நீ பாவமே பண்ணது இல்லையா? நீ தொட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை, பாவம் பண்ணவங்க தொட்டா, என் கணவரை தொட்டா அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னேன். அவன் ஒரு பதில் சொன்னான், பாவம் பண்ணாமல் யாராவது இருக்க முடியுமா அந்த உலகத்தில்? அட, இன்னொருத்தன் ஆபத்தில் இருக்கிறான், காப்பாற்றணுன்ற நினைப்பு இல்லாமல் வாழ முடியுமா? நம்ம என்றைக்கோ ஒரு நாள் போக போகிறோம், ஒருத்தரை காப்பாற்றலாம், நல்ல எண்ணம், குதிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, கங்கையில் குளித்தா பாவம் போயிடும், கங்கையில் குளித்தா பாவம் போயிடும்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் உண்மை தானே. நான் கங்கையில் குளித்தா பாவம் போகணும் இல்லை, பாவம் போயிடும், அவனை தொட்டா என்ன ஆகிட போகுது அப்படின்னு தொட்டேன். அப்போ கிழவராக இருந்த சிவபெருமான் பார்வதியை பார்த்து ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிச்சாராம். மேலே கூட்டிகிட்டு வந்து சொன்னாராம், பத்தியா பல பேர் கங்கையில் குளிக்கிறான், ஆனால் பாவம் நிஜமாகவே போகும்னு ஒருத்தந்தான் நம்பினான். கவனிச்சியா? அந்த நம்பிக்கை, அந்த பாவனை. கங்கையில் குளித்தா பாவம் போகும், நம்ம வீட்டு குழாயில் கங்கை வருது, இந்த கங்கையை நான் இப்போ ஸ்நானம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சா நம்முடைய அழுக்குகள் நீங்கும். இன்னொன்று, மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வர்றான்னு ஒரு ஐதீகம். காலையில் அன்றைக்கி தலையில் எண்ணெயை வச்சு குளிச்சுட்டா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வர்றா அப்படி. செல்வம் வேணுன்ற ஆசை யாருக்கு தான் இல்லை? எல்லாம் நம்பினா இன்னும் கெட்டு போச்சு. நீங்கள் என்ன நம்புறீங்களோ வாழ்க்கையில் நடக்கும் இல்லை, நம்புகிறோம், நமக்கு நல்லது நடக்கும், சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அந்த உணர்வோட மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க, உறவுகளோடு கொண்டாடுங்க, கொடுத்தும் எடுத்தும் வாழுங்க. இந்நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒன்றில் போய் லாக் ஆகிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடாமல் அந்த நாளை வீணாக்கிடாதீங்க. கொண்டாட்டம் என்பது உனக்கும் பயன்படணும், ஊருக்கும் பயன்படணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு நல்ல பாவனையோடு, நல்ல நம்பிக்கையோடு, கங்கையில் குளிச்சோன்ற திருப்தியோடு இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.